திருத்துறைப்பூண்டியிலிருந்து சகோதரர் அர்ஷத் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அதாவது சடங்கு முடிந்த பிறகு பருவமடைந்த பெண்ணை நமது கிளையில் உள்ள சகோதரர்கள் நிர்வாகிகளுடைய வீட்டு பெண்கள் எல்லாம் பார்ப்பதற்கு செல்கிறார்கள். இவ்வாறு செல்வது கூடுமா என்று கேட்கிறார்கள். ஒரு பெண் அவர்கள் பெரிய வயதை அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால் அதை மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக வேண்டி இந்த ஒரு கலாச்சாரம் இன்றைக்கு நம்முடைய தமிழகத்தில் இருந்து வருகிறது. அப்போ இவங்க பூ புனித நீராட்டு விழா அப்படின்னு சொல்லுவாங்க, பூ பெய்யும் விழா என்று சொல்வார்கள். அதை வைத்து அதற்கென்று ஒரு விழாக்களை எடுத்து ஊர்ல இருக்கிற எல்லா மக்களையும் கூப்பிட்டு ஒரு சாப்பாடுகள் போடக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக அது மாறும். இந்த மாதிரி சில மக்கள் நம்முடைய இஸ்லாத்திலும் செய்கிறார்கள். சில நபர்கள் பெரிய அளவுல செய்யாவிட்டாலும் சின்ன அளவுல செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்படி செய்யும் பொழுது நம்ம போக மாட்டோம், இது உறுதி. ஆனால் இது இல்லாமல் இந்த நிகழ்ச்சி எல்லாம் முடிந்த பிறகு அங்கு போய் அந்த பெண்ணை மட்டும் பார்த்துட்டு வர்றாங்க, இது கூடுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. பொதுவாக இது போன்ற சடங்கு சம்பிரதாயங்கள் கூடாது, அதுல மாற்று கருத்து இல்லை. பொதுவாக அது போன்ற அடுத்த கட்டத்தை மனிதன் அடைவது என்பது ஒவ்வொரு பெண்ணுக்கும் அது இயல்பு தான், அல்லாஹ் அப்படித்தான் படைச்சிருக்கான், அதுல எந்த விதமான ஒரு விஷயங்களும் கிடையாது. ஆனா அந்த சடங்குன்னு சொல்லி வைக்கிறாங்க பாருங்களேன், இது மார்க்கத்துல கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய வாசகம், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் ஒருவர் இன்னொரு சமுதாயத்திற்கு ஒப்பாக நடக்கிறாரோ அவர் அவர்களை சார்ந்தவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி நமக்கு அடிப்படையாக இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய வேளையில நாம இன்னொரு சமுதாயம் செய்யக்கூடிய அந்த சடங்கு என்கிற ஒரு காரியத்தை நாம கொள்கை அடிப்படையில பிரிந்திருக்கக்கூடியவர்கள் எடுத்து செய்யக்கூடாது என்பதுதான் மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இதை நம்ம கவனிச்சுக்கிறோம். இப்போ இந்த சகோதரருடைய கேள்வி என்ன, நம்ம அந்த சடங்கு செய்யறாங்க, அங்க நம்ம போகல, அது முடிஞ்சு ஒரு நாள் 2 நாட்கள் கழித்து போய் அந்த பெண்மணியை பார்த்துட்டு வர்றோம், இது கூடுமா அப்படின்னு கேட்கிறாங்க. இப்படி போய் பார்ப்பதற்கு எந்த தடையும் இல்லை. ஏன் தடை இல்லை என்று சொல்லுகிறோம் என்றால், மார்க்கத்தை பொறுத்தவரை ஹராமானதை ஹலால் என்றும் நம்ம கூறிவிடக் கூடாது, அதே நேரத்தில் ஹலாலானதை ஹராம் என்றும் கூறிவிடக் கூடாது. அனுமதி இல்லாதத அனுமதின்னு சொல்லிடக்கூடாது, அனுமதிக்கப்பட்ட விஷயத்தை அனுமதி இல்லை என்று மாத்தியும் சொல்லிவிடக் கூடாது. ரெண்டுமே நமக்கு முக்கியம். இப்போ அந்த சடங்கு சம்பிரதாயங்கள் அனுமதி இல்லை, ஹராம் என்று நம்ம ஏன் சொல்லுகிறோம் என்றால், அப்படி செய்யக்கூடாது என்று மார்க்கத்தில் இருக்கிறது, நம்ம சொன்ன ஆதாரம் அதுக்கு இருக்கிறது. இன்னொரு மதத்தினுடைய ஒப்பாக நம்ம நடக்கக்கூடாது என்று சொல்லப்படுகிறது, அதனால கூடாதுன்னு சொல்றோம். ஆனா அந்த நிகழ்ச்சி எல்லாம் முடிஞ்சு ஒரு நாள் 2 நாள் கழிச்சு அந்த பெண்ணை போய் பார்க்கறாங்க பாருங்க, அப்படி போய் பார்க்கும் நேரத்தில் ஏதாவது தடை நடக்கிறதா, மார்க்க விரோதமான காரியங்கள் நடக்கிறதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படி நடக்கலன்ற பட்சத்துல தாராளமா போய் நம்ம பார்க்கலாம், அதுக்கு நம்ம தடை செய்ய முடியாது. ஏன் தடை செய்ய முடியாதுன்னா, அப்படி போய் பார்ப்பதற்கு எந்த தடையும் இல்லை. ஒரு ஆள் இன்னொரு ஆளை போய் பார்க்கறாங்க, இதுக்கு எந்த தடையும் கிடையாது. அதனால அப்படி போய் பார்ப்பதற்கு எந்த விதமான தடையும் இல்லை என்பதை என்ன செய்யுங்க, நீங்க விளங்கிக்கிறங்க. இன்னும் சொல்ல போனால் நம்முடைய மார்க்கத்தில் சொல்லப்படுகிற முக்கியமான ஒரு அம்சம் என்ன, அதாவது ஒரு நபர் இன்னொரு நபருக்கு நன்மையான விஷயத்தை ஏவ வேண்டும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு அதான் சொன்னார்கள், வஅ்முர் பில் மஅரூஃப், நீ பிற மக்களுக்கு நன்மையை ஏவு, வன்ஹ அனில் முன்கர், தீமையை விட்டு அவர்களை தடு என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்போ இவங்க ஒரு தீமையான காரியத்தை செய்யறாங்க, அதை தவறு என்று விளக்கக்கூடிய வண்ணமாக பிற நாட்களிலே சென்று நம்ம சொல்லலாம், நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சுதான். ஆனால் நாம அதற்கு பின்னால் போய் சென்று அவர்களுக்கு அது குறித்த தீமைகளை விளக்கலாம். விளக்குவதனுடைய விளைவு என்ன, வருங்காலங்கள்ல அவங்க இந்த மாதிரி தவறு செய்யாம இருப்பாங்க, இன்னொரு நபர்கள் செஞ்சாலும் அதையும் தடுக்கக்கூடியவர்களாக மாறுவார்கள். இப்படி நிறைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஒருத்தர் ஒரு காரியத்தை செஞ்சிருவார், தெரிஞ்சோ தெரியாமலோ, அதுக்கு பின்னாடி நம்ம போய் சொல்லும் பொழுது அதிலிருந்து அவர்கள் விலகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிற அடிப்படையில தான் நாம அப்படி போய் அவங்க இடத்துல விலக்கி சொல்வது தவறு கிடையாது, நம்ம அந்த நோக்கத்துல போவதும் தவறு கிடையாது என்பதை நீங்க விளங்கிக்கிறணும். அது மட்டுமல்லாமல் அப்படி போய் பார்க்கக்கூடிய வேளையில எந்த விதமான மார்க்கம் முரணும் இல்லை என்று சொன்னால், அந்த சபையிலே எதுவும் நடக்கவில்லை என்று சொன்னால் தாராளமாக நீங்கள் போய் பார்க்கலாம், அதில் மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை என்பதை விளங்கிக்கிறணும். அப்படி போய் பார்க்கக்கூடிய வேளையில அவங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லலாம், மார்க்கத்தை போதிக்கலாம். அவர்களுக்கு கன்னி பெண்ணாக அவர் மாறிவிட்டார் என்று சொன்னால் அந்த நேரத்தில் மார்க்கம் குறித்த ஒழுக்கங்கள், பார்வையை தாழ்த்தணும்,
அவங்க சரியான முறையில் தங்களுடைய அந்த தலைமுக்காடுகளை பேண வேண்டும், தொழுகையை பேண வேண்டும், தேவையில்லாத விஷயங்களை மூழ்கக்கூடாது என்று அது சார்ந்த உபதேசங்களை செய்யும் பொழுது அவர்களுக்கு அது ஒரு நல்வழியாக மாறிவிடும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால தவறான காரியங்களில் கலந்து கொள்ளக்கூடாது. முடிந்த பிறகு போய் கலந்து கொள்வது தப்பு கிடையாது. அப்படி போகக்கூடிய வேளையில சும்மா போய் பார்த்துட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம இது போன்ற நன்மையான விஷயங்களை சொல்லும் பொழுது கண்டிப்பாக அதுவும் நமக்கு நன்மையாக மறுமையில கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.